ஜோதிஸ்டோட சமையல். இன்னைக்கு நம்ம என்ன சமையல் பார்க்க போறோம்னா ஈஸியான மெத்தடில் ப்ரௌனி தான் செய்ய போகிறோம். அது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டேஸ்டான ஃபுட்டு. நம்ம அதை வந்து விறகடுப்பில் இட்லி பாத்திரத்தில் நம்ம அழகாக செய்யலாம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் வந்து பட்டரை வந்து ஒரு இரும்பு சட்டியில் வந்து உருக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 1/4 கிலோ பட்டர் எடுத்துருக்கோம். அதை நம்ம உருக்கலாம். இப்போ இந்த அடுப்பில் வந்து நம்ம பட்டரை போட்டுடலாம். இந்த பட்டரோட ஒரு 20 ரூபா சாக்லேட் டேரி மில்க் அதையும் சேர்த்து உருக்கிக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தான் மெல்ட் ஆகணும். இப்போ நம்ம சாக்லேட்டோட பட்டரையும் சேர்த்து மெல்ட் பண்ணால எல்லாமே மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம இனி அதை எடுத்து இந்த பவுலில் ஊற்றிடலாம். இது வந்து 1/2 கப் பவுடர் சுகர். இதை வந்து நம்ம இதில் கொட்டி நல்லா கலக்கி விடணும். இது 1/2 கப் காய்ச்சாத பால். அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து கொக்கோ பவுடர் 1/4 கப். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து 1 டீஸ்பூன் சாக்லேட் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1/2 கப் மைதா மாவு. அதையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. இது வந்து பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும், அதாவது 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம ஃபோல்டிங் மெத்தடில் கலக்கணும். இந்த மாதிரி ஃபோல்டிங் மெத்தடில் தான் பண்ணணும். ரொம்ப கலக்கக்கூடாது. லாஸ்ட்டாக வந்து இது வந்து காஃபி பொடி. இந்த காஃபி பொடியை கொஞ்சமாக தண்ணியில் கலக்கிட்டு அதில் ஊற்றணும்.
இது வந்து கலருக்காக போடுறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கலக்கிக்கோங்க. இதை சேர்க்கும்போது நல்ல டார்க் கலராக ப்ரௌனி நல்லா இருக்கும். அதுக்காகத்தான். இது வந்து ரொம்ப ஊற்ற வேணாம், கொஞ்சமாக ஊற்றிட்டு லைட்டாக கலக்கிக்கோங்க. எல்லா கப்பும் இப்போ அடுப்பை நல்லா பற்ற வச்சுட்டு 1/4 சட்டி தண்ணி இட்லி பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் இந்த இட்லி மூடியை கமத்தி வைக்கணும். நல்லா சூடாகட்டும் 10 நிமிஷம். மூடி வச்சு சூடாகட்டும். இப்போ இது வந்து கேக் பாத்திரம் இல்லைன்னா ஒரு கப்பு எதுனாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து கேக் பாத்திரம் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சம் ஆயில் இல்லை பட்டர் தடவிக்கோங்க. தடவியாச்சு. இதை அப்படி இந்த பாக்ஸில் செட் பண்ணிடணும். இப்போ எல்லாமே நம்ம கொட்டியாச்சு. இதை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் சாக்லேட் வைக்கணும். இதை நல்லா தட்டிக்கோங்க, அப்போ தான் எல்லா இடம் செட் ஆகும். இதில் சாக்லேட் அங்கங்கே வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வச்சாச்சு. நம்ம இனிமேல் அந்த இட்லி குண்டானில் தான் வைக்கணும். இப்போ இட்லி பாத்திரம் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து உள்ளே செட் பண்ணிடலாம். ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ 25 நிமிஷம் ஆயாச்சு. நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். இது அழகாக வந்திருக்கு. இப்படி தான் வரும். இதே மாதிரி நீங்கள் வீட்லேயும் கரெக்டாக செய்து பாருங்கள். அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்தால் தான் இப்படி வரும். இது ஆறட்டும், கட் பண்ணிக்கலாம். பேசுவோம். இப்போ பாக்ஸ்லேருந்து பிளேட்டில் மாற்றியாச்சு. அது ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கு. இது வந்து நான் நல்லா கட் பண்ணிட்டேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கு. சாக்லேட்டோட சேர்ந்து ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது.
நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. அந்த சாக்லேட்டும் அதோடய இருக்குது பாருங்கள். இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த ப்ரௌனி வந்து விறகடுப்பில் செய்த மாதிரியே இல்லை, அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல். நம்ம வெளியே வாங்குகிறோம் இல்லை, அதை விட சாஃப்டாக நல்லா இருக்குது. நீங்களும் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும்.